ஓகே, நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது 1 டே ட்ரிப் தான். நம்ம MT-15ல் கொடைக்கானலுக்கு போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் கிளம்பியாச்சு. ஒரு 2-3 கிலோமீட்டர் வந்துட்டேன். காட் ஏற ஆரம்பிச்சாச்சு. இதே மாதிரி தான் பார்த்துருக்கோம் கடைசி வரைக்கும், மேலே கொடைக்கானல் ரீச் ஆகிற வரைக்கும். பார்ப்போம் நம்ம வண்டி எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. டயர் வேறு மாற்றிருக்கோம்ல, ஃப்ரண்ட்டு காலி தான், பின்னாடி டயர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். சோலோ ரைட் தான் மக்களே வந்திருக்கேன். சோலோ ரைட் பண்ணுறது தான் எனக்கு பிடிக்கும். ரொம்ப வைப் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். என் பாருங்க, நான் செம்மையாக வைப் பண்ணிட்டு போயிட்டோம். மலையாளிஸு நம்ம இப்போ சோலோ ரைட் தான் வந்திருக்கோம். நமக்கு தனியாக போகிறது தான் விருப்பமானது. அதனால் தனியாகவே போய்க்கலாம் அப்படின்ட்டு தான் கிளம்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸாக போகலாம், பட் யாரும் இப்போ கம்பெனிக்கு இல்லையே, அதனால் நம்ம தனியாகவே போகலாம். அதனால் ஒரு சும்மா 1 டே தான், சும்மா போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே திரும்ப ரிட்டன் ஆகிடலாம். அதனால தான் இப்போ இந்த வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் இதை நான் மோட்டோ விளாக் பண்ண செட்டப்பில் தான் எடுத்துகிட்ருக்கேன். அதை மொபைல் ஃபோனில் செட் பண்ணல, அதே செட்டப் தான். உங்களுக்கு மிரரில் பார்த்தா தெரியும் பாருங்கள், அதே K20 Pro. ஓகே, போகலாம் கொடைக்கானலுக்கே. ஆடியோ எப்படி பிக்கப் ஆகும் தெரில, பட் ஓகே நினைக்கிறேன். கோப்ரோ வாங்குறதுக்கு பைசா இல்லாதனால, பைசா வாங்கணும், கண்டிப்பாக ஒரு நாள் வாங்குவோம் கோப்ரோ. இப்போதைக்கு மொபைல் ஃபோனே போதும்னு நினைக்கிறேன். நம்ம சின்ன சின்ன ரைட்ஸை நான் மேக் பண்ண போகிறோம். ஏதாச்சும் இன்கேஸ் நம்ம ஃப்யூச்சரில் பெரிய ரைட் பிளான் பண்ணுறப்ப நம்ம கோப்ரோ கண்டிப்பாக அப்கிரேட் ஆகிடலாம். அது இப்போ பிக் பில்லியன் டேயில் வந்து ஆஃபர் போயிட்டுருக்கு. பார்ப்போம், மேபி நல்ல டீல்ஸ் கிடச்சா வாங்கலாம். இது இப்போ கொடைக்கானலை பற்றி என்ன சொல்கிறது உங்களுக்கு. இது வந்து இதே மாதிரி தான் ரோடு மேலே வரைக்கும் போயிட்டுருக்கோம். பட் கொஞ்சம் டேஞ்சர் தான். அது ரொம்ப டேஞ்சர்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் டேஞ்சர். நம்ம வந்து கான்சியஸாக ரோட்டில் வந்து கரெக்டாக பார்த்து மைனூட்டாக பார்த்து கட் பண்ணி திருப்பணும். ஏன்னா இதில் ஹேர்பின் பென்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால் கொஞ்சம் நம்ம சேஃபாக போகிறது நமக்கு நல்லது. ஹார்ன் பண்ணிட்டு போய்க்குங்க. ஏன்னா இதில் வந்து பஸ்ஸு லாரிலாம் வந்துச்சுன்னா திரும்பறதுக்கு ரொம்ப நம்ம சிரமமாக இருக்கும். ஹேர்பின் பென்ஸ் பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஓகே, இங்கே வியூ பாருங்களேன், இங்கிட்டு அருமையாக இருக்குது. தனிமரம் நானடி தோட்டமாய் நீயடி, வாலிபத்தின் எல்லையில் வாசல் வந்த முள்ளையே. அருமையாக இருக்குது. அதுவும் காலங்காத்தால வந்தோம்னு வச்சுக்கங்களேன், அருமையாக இருக்கும். என்ன சொல்கிறது, சூப்பராக இருக்கும். தனியாக ரோடே ஃப்ரீயாக இருக்கும். இது வெக்கேஷன் டைமும் கிடையாது. நம்ம தான் அப்படின்ற மாதிரி, நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கலாம், விளாட்ற மாதிரி. இங்கே மேலே என்ன வேறு இன்றைக்கி என்ன பிளான்னா, ஜஸ்ட் 1 டே ட்ரிப் தாங்க. காலைலாம் போகிறோம், ஒரு 5-6க்குள்ளே ரிட்டர்ன் ஆக போகிறோம், அவ்வளோதான். வீட்டில் கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகிட்டேன். அதனால் சும்மா ஒரு 2 இல்லை முடியல, என்னால் வீட்டில் இருக்க கடுப்பாகுது. அதனால் ஒரு நாள் போயிட்டு வருவோம். சரி ஓகே, இந்த மோட்டோ விளாக் செட்டப்பில் தான் வந்து லாங்கில் எப்படி இந்த மோட்டோ விளாக் செட்டப் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, இது நமக்கு ஓகேவாக இருக்குமா, மேபி உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கும் ஓகேவாக இருந்துச்சுன்னா அது நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அது அந்த ஒரு காரணத்துக்காகவும் நம்ம மைண்டு கொஞ்சம் வெக்ஸ் ஆகிடுச்சு நண்பர்களே. அதனால் சும்மா ஒரு சில் ட்ரிப் மாதிரி போயிட்டு அப்படியே ஒரு விசிட்டாக போட்டு வருவோம். சுற்றி பார்க்குறன்ற பார்த்தீங்கன்னா 1 டேயில் இங்கே பெருசாக சுற்றி பார்க்குறதுக்குன்ட்டு இருக்குது. நிறையா பிளேசஸ் இருக்குது. நம்ம வந்து ஒரு நாள் மட்டும் பிளான் பண்ணியிருக்கிறதுனால ஜஸ்ட்டு போயிட்டு அப்படியே சின்ன சின்ன இடத்த மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே திரும்ப வந்துடுவோம். பாருங்கள், எல்லாம் ட்ரிப்பு கிளம்பி வந்துட்டுருக்காங்க. பாண்டிச்சேரி, கேரளா எல்லாம் வந்துட்டுருக்காங்க. ஆனால் இந்த வியூ தான் கொஞ்சம் எப்படி இருக்குன்னு தெரியல, பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. போக போக நம்ம வந்து அப்கிரேட் ஆகிக்கலாம். ஆடியோ தான் எப்படி கேட்கும்னு தெரியல. ஓகே, இதே மாதிரி தான் ரோட்ஸ் போகும். பெருசாக உங்களுக்கு வந்து ரொம்ப அகலமாகவோ அந்த மாதிரிலாம் வராது. பட் நம்ம கன்வீனியண்ட்டாக ஓட்டிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம சில்வர் ஃபால்ஸ் போயிட்டு அப்புறம் அடுத்து ஃபஸ்ட்டு இங்கே பார்க்குறது லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சில்வர் ஃபால்ஸ் தான். ஃபஸ்ட்டு சில்வர் ஃபால்ஸு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா
மேலே போனால் கொடைக்கானல் போவோம். அங்கே லேக் இருக்கும். அப்புறம் வந்து சின்ன சின்ன இது டால்ஃபின் ஹவுஸு அந்த மாதிரி சின்ன சின்னது இருக்கும். அப்படியே நம்ம போய் பார்த்துட்டு ஜஸ்ட்டு சில் பண்ணிட்டு அப்படியே ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் முடிச்சுட்டு திரும்பி வந்துடலாம். வேணால் இப்படி வச்சுக்கலாம், ஒரு வீக்கெண்ட் ட்ரிப்பு, பிரேக்ஃபாஸ்ட் ட்ரிப்பு இல்லை லஞ்ச் ட்ரிப் அந்த மாதிரி எதாவது வச்சுக்கலாம். ஏன்னா தனியாக வந்திருக்கேன், அப்படி தான் இருக்கும், கடுப்பாக தான் இருக்கும். கடுப்புன்ட்டு இல்லை, எனக்கு தனியாக வரதான் ரொம்ப பிடிக்கும். பட் இந்த பக்கம் பாருங்களேன், இது வந்து ஒரு டேமில் தண்ணி ஸ்டோர் ஆகிருக்கு. இதுக்கு பேர் வர்தமானதி டேம். அங்கே திருப்பதியில் தண்ணி அது. மலையாளி வைப் பண்ணிட்டு போகிறாங்க. பார்த்தீங்களா ஸ்கேட் போர்ட் தான். இந்த மாதிரி ஹேர் பின் பண்ணல மட்டும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக திருப்பிக்கணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு சேஃப்டி. பயங்கரமாக இருக்கும். ஓவர் ஸ்பீட்லாம் பண்ண போகிறதில்ல, நார்மல் ஸ்பீடில் தான் போகிறோம். இருந்தாலும் லைட்டாக கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. இருந்தாலும் காட் ரோட்டில் வந்து அந்த டென்ஷன்லாம் காட்டக்கூடாது. நம்ம உண்டு நம்ம வேலை புண்டை இருந்துட்டு போயிட்டே இருக்கணும். முன்னாடி வந்து ஒரு ஃபாதரும் சன்னும் போகிறாங்கன்னு நினைக்கிறேன், வீக்கெண்ட் ட்ரிப் ஜாலியாக. ஓகே, நம்ம அப்படி சில்வர் ஃபால்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக பண்ணணும். கொஞ்சம் தூரம் சில்வர் ஃபால்ஸுக்கு அப்படியே ஏன்னா இந்த ரோடே காமிச்சு உங்களுக்கு போரிங்காக தான் இருக்கும். சைடில் இந்த ஒரு வியூ தான் இருக்கும், நல்லாயிருக்கும். பட் நீங்கள் ஃபேமிலியாக புதுசாக வர்றப்போ உங்களுக்கு என்டர்டெய்னிங்காக தான் இருக்கும். நான் ஆல்ரெடி நிறைய டைம் வந்திருக்கேன், அதனால நமக்கு பெருசாக இல்லை. ஆனால் பட் இந்த ரோடு வந்து இப்படியே தான் இருக்கும், உங்களுக்கு போரிங்காக தான் இருக்கும். இந்த ரோடே காமிச்சிட்டு இருந்தேன்னா என்னடா அவன் ரோடே காமிச்சிட்டு இருக்கான் அப்படி தான் இருக்கும். பட் காட் ரோட்ஸ் இதே மாதிரி தான் இருக்கும் மேலே வரைக்குமே. நம்ம மேலே போயிட்டு ஏதாவது பிளேசஸ் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். அவ்வளோ மிஸ்டியாக இருக்குது பாருங்கள், மிஸ்டியாக இருக்குது. அருமையாக இருக்குது. இந்த லொக்கேஷன் பயங்கரமாக இருக்குது. எதுக்கு வரோமோ இல்லையோ, சும்மா ரைட் பண்ணிட்டு மேலே வந்து சுற்றி பார்க்குற ஸ்பாட் போகிறோமோ இல்லையோ, ஜஸ்ட் இந்த மவுண்டைன்ஸு இந்த ஃபாக்லாம் பார்த்தா கொஞ்சம் நிம்மதியாக இருக்குப்பா. MT-15 Yamaha கிரேசி மிஸ்டாக இருக்குது. ரொம்பலாம் இந்த டைம் மிஸ்ட் இல்லை, ஓரளவுக்கு இது அளவாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பள்ளம், விழுந்தோம்னா கந்தல் தான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம அப்படியே மேலே போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன். இந்த லொக்கேஷனுக்கும் இந்த வியூவுக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால் வந்து இதை அப்படியே எடுத்து உங்களுக்கு ஒரு காமிக்கலாமேன்ட்டு தான். அங்கே இருக்காதான் கொடைக்கானல் நினைக்கிறேன், மேபி. எஸ்டேட்டில் நிறையா இருக்குங்க. இது வீக்கெண்டு தான், பட் அந்தளவுக்கு யாரும் வந்து சீசன் டைம் இல்லைல்ல, அதனால் நல்லா இருக்குது. பயங்கரமாக வியூ பயங்கரமாக இருக்குது. ஓகே.